தேவன் தைரியம் உள்ளவர்களின் தேவன். எப்ப தேவன் உன் கண்ணுக்கு தெரிவார் தெரியுமா? நீ வாழ்க்கையில துணிச்சலா தைரியமா சில முடிவுகளை எடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் முன்னாடி தோணும். கிருபாசன தந்தையில நெருங்கி சேருகிற தைரியம் எதனாலே உண்டானது என்றால், தேவன் அன்பானவர் என்பதை சிங்காசனத்தை விட்டு இறங்கி சிலுவைக்கு வந்து மரித்து, மகனே நீ கிட்ட வா, நான் உன் மேல அவ்வளவு அன்பா இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் அந்த வழியை திறந்து காண்பித்ததுனால அவருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு, உன்னை கொண்டு அவரால் என்ன செய்ய முடியும் அப்படின்றத வச்சுதான் தேவன் உன்னை பார்க்கிறாரு. 6வது வசனம் படிங்களேன், கொஞ்சம் வேகமா போலாம், சில வசனங்கள் வேகமா வாசிப்போம். இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. உன் இருதயத்தில் இருக்க கடவது. எங்க இருக்க கடவது? இருதயத்தில் இருக்க கடவது. வசனத்தை கவனமா வாசிச்சு இருதயத்துல வைகின்றார். இருதயத்தில் இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து. நல்லா கவனிங்க, முதல்ல உன் இருதயத்துல வை. உன் இருதயத்துல அது வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் உன் பிள்ளைகளுக்கு எப்படி போதித்து? கருத்தாய் சொல்லுங்க. பாருங்க, இது எக்ஸாம் டைம் இல்ல, உங்க எல்லாருக்கும் தெரியும். சில வீட்டுல பெற்றோர்கள் பாருங்களேன், எக்ஸாம் உடனே பிள்ளைங்க பக்கத்துல உட்காந்து பட்சியா 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 கவனமா பிள்ளைங்க படிக்கிறாங்களா இல்லையா? சில பெற்றோர்கள் ரொம்ப அக்கறை எடுத்துக்கிறாங்க, ரொம்ப நல்லதுதான், தப்பு கிடையாது. ஆனா அவ்வளவு கவனம் செலுத்துறோம், பிள்ளைங்க அந்த பாடத்தை படிச்சுட்டாங்களா, அந்த எக்ஸாம் எழுதிட்டாங்களா, அவங்க கொடுக்குற அந்த 100 மார்க்கை வாங்கிடுவாங்களா அப்படின்றதுல அவ்வளோ கரிசனை, நல்லதுதான், தப்பு கிடையாது. ஆனா என்னவோ அந்த மார்க் மட்டுமே உங்களுடைய எதிர்காலத்தை, மொத்த எதிர்காலமும் அதை தீர்மானிக்கிற மாதிரி சிலருடைய வாழ்க்கையெல்லாம் அப்படி அந்த மாதிரி ரொம்ப பிரயாசப்படுற ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனா அதை விட இதை சொல்றாரு, இதை கருத்தா போதிச்சியா? நம்ம படிக்கிறதே இல்லை, நம்ம இருதயத்துல வைக்கிறதே இல்லை, அப்புறம் எங்க போதிக்கிறதுலயே கருத்தாய் போதித்து. எப்படி போதிக்கணுமா? கருத்தாய் போதித்து. ஆமா, உன் பிள்ளைங்களுக்கு விட்டுறாத, அது கவனமா சொல்லி கொடுன்றார். கருத்தாய் போதித்து. நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும். என்னங்க? உட்கார்ந்திருக்கிற போது சாமந்திய பத்தி பேசி, எழுந்திருக்கிற போது வாணி ராணிய பத்தி பேசி, படுத்துக்கிட்டு இருக்கிற போது பக்கத்து வீட்டுக்காரிய பத்தி பேசுறது இல்ல. இது அவர் சொல்றாரு, உட்கார்ந்தா எழுந்தா படுத்தா எப்பவுமே எதை பத்தி தான் பேசணும்ன்றாரு? வசனத்தை பேசு. உங்க பிள்ளைங்களோட பாருங்க எதை பேச சொல்றாரு. சில நேரத்துல நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? பிள்ளைங்க கூட அதெல்லாம் பேசினா போர் அடிக்காதியா? கொஞ்ச நேரம் அவங்க வீட்டில் இருக்கிறாங்க, நம்ம ஏதாவது ஜாலியா பேசி சிரிச்சா தானே நல்லா இருக்கும். நல்லதுதான், ஜாலியா பேசி சிரி, பேசிக்கிட்டே இருக்கும்போது ஏதோ சொல்லினே இருக்கணும். நம்ம வாழ்க்கை வேற, நம்ம தேவனுக்காக வாழ்றவங்க, நம்முடைய எண்ணங்கள் வேற, நம்ம செயல்பாடுகள் வேற, நம்முடைய நோக்கங்கள் வேற. அதை என்ன பண்ணணும்னா அப்பப்ப சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இதை சொல்றாரு, உட்காரும் போது, எழுந்திருக்கிற போது, நிற்கும் போதெல்லாம் இதை சொல்லு. அவங்க இருதயத்துக்குள்ள இதை கொண்டு போ, அவங்க இருதயத்துக்குள்ள இதை வை. ஏன் அப்படி சொல்றாரு? என்னங்க, என்னத்துக்குங்க அப்படிலாம் சொல்றாரு? நிற்கும் போது, உட்காரும் போது, எழுந்திருக்கும் போதெல்லாம் இதை பேசணும்ன்றாரு. என்னத்துக்கு அப்படி சொல்றாரு? படிங்க. அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அவைகளை உன் கையின் மேல அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. ஆமா, அது ஒரு பெரிய என்ன சொல்றது, பிரேஸ்லெட் மாதிரி பண்ணி எழுதிக்கன்றாரு. நானே உன் தேவனாகிய கர்த்தர் போட்டுக்கொள்றாரு. அடையாளமா பிரேஸ்லெட் ஒன்று வாங்கி போட்டுக்கன்றாரு. இல்லைன்னா என்ன என்று உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டான்றார். தேவனாகிய கர்த்தரிடத்துல முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக. நல்ல கோல்டு பிரேஸ்லெட்டு ஒரு 3 சவரத்துல செஞ்சு போட்டுக்கன்றாரு. அது போடுறது இல்லை, நம்ம அது மாதிரி கையில கட்டிக்கன்றாரு. சரி, அப்புறம் அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியா இருக்க கடவது. ஆமா, அதை போட சொல்றாரு. அது எப்பவுமே கண்களுக்கு நடுவேனா, அதுதான் உன்னுடைய தியானமா இருக்கணும். அதுக்கு போவோம், அடுத்தது போவோம் நம்ம. அதுதான் எப்பவுமே உன் எண்ணமா இருக்கணும். அதை தாண்டி நீ வேற எதையுமே யோசிக்க கூடாது. அப்புறம் அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும். இது ஆனா நம்ம சில கரெக்டா பண்ணிடுறோம். நிறைய பேர் வீட்டு வாசல்ல போங்களேன், வாதை உன் கூடாரத்தை அணுகாது, இயேசுவே வீட்டின் தலைவர், கர்த்தர் உன்னை காக்க கடவர், கர்த்தர் என்னது உன் பரிகாரி, இல்லைன்னா அது மாதிரி ஏதாவது ஒரு வசனம் வீட்டு நிலைகளிலும். வீட்டு வாசக்காலில் இருக்கும். சிலருக்கு வீடு உள்ளெல்லாம் போங்களேன், உள்ளெல்லாம் ஒரே வசனம் தான், ரவுண்டு கட்டினா பயங்கரமான வசனங்கள் தான் இருக்கும். நல்லது. நிலைகளிலும்
எழுதுவாயாக. எழுதுவாயாக. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம் இல்ல 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 7, 8, 9 படிச்சிட்டீங்களா? இதெல்லாம் சொல்றாரு. இதெல்லாம் எதுக்காக சொல்றாருன்னா அங்க பாருங்க, ஏன் முதல்ல அதுக்கு காரணம் எதுக்கு இதெல்லாம் செய்ய சொல்றாரு. வசனம் நீங்க பாருங்களேன். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து. பாருங்க, அவ்வளோலாம் படிக்க வேணாம், அவ்வளோலாம் டைம் இல்லை. வசனத்துல கடைசி வரி, உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும்படி. ரொம்ப நாள் நீ வாழணும்னா, அவன் சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க, ரொம்ப நாள் வாழணும்னா. அதுக்கு அடுத்தது இங்க பாருங்க, 3வது வசனத்தின் முதல் வரி, நீ நல்லா இருக்கணும்னா, நீ நன்றா இருப்பது. எல்லாரும் சொல்லுங்க, நன்றா இருப்பதற்கு. ஆமா, சிலருக்கு இதெல்லாம் ஆசை இருக்குது, ரொம்ப நாள் வாழணும்னு ஆசை இருக்குது, ரொம்ப நல்லா இருக்கணும்னு ஆசை இருக்குது. சரி, அதுக்கு அடுத்தது 3வது வசனத்தினுடைய 4வது வரி, நீ மிகவும் விருத்தி அடைவதற்கு. சொல்லுங்க, விருத்தி அடைவதற்கு. சொல்லுங்க, விருத்தி அடைவதற்கு. எத்தனை பேர் விரும்புறீங்க? விருத்தி ஆகணும்னு விரும்புறீங்களா? ஐயா, பெருகணும், நான் இன்னும் கொஞ்சம் ஆசீர்வதிக்கப்படணும், இந்த நிலையிலிருந்து இன்னும் கொஞ்சம் என் எல்லைகள் பெருகணும், என் பொருளாதாரத்தில் நான் செழிக்கணும், இந்த நிலையில் அப்படியே இருக்க முடியாது, இதுல இருந்து அடுத்த நிலைக்கு நான் போக விரும்புறேன். விரும்புறியா? வார்த்தையினால இருதயத்தை நேர நீ விருத்தி அடைவதற்கு. பிரைஸ் காட், அல்லேலூயா. அப்ப நீ நல்லா இருக்கிறதுக்கு, நீ விருத்தி அடைவதற்கு, நீ உன் வாழ்நாளெல்லாம் உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு. அதுக்கப்புறம் சொல்றாரு, உன் சத்துருக்களை நீ துரத்துவதற்கு. அது எங்க இருக்குது? பின்னாடி. சோத்திரம் பின்னாடி இருக்குது, அது எங்கேயோ இருக்குது, அது இப்ப விட்டுருவோம். பாருங்க, பின்னாடி என்ன இருக்குன்னா, உன் சத்துருக்களை எல்லாம் நீ துரத்துவதற்கு. இதே அதிகாரத்துல 19 படிச்சிருங்க. கர்த்தர் தாம் சொன்னபடி உன் சத்துருக்களை எல்லாம் உன் முகத்திற்கு முன்பாக துரத்தி விடுவதற்கு. ஆமா, இந்த 4 காரியம் பாருங்க. சில ஆட்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஐயா நான் வளர்றேன், சிலர் என்ன வளரவே விட மாட்டாயா. ஜான் ஏர்னா மனம் சறுக்குது, எங்க போனாலும் எனக்கு யாராவது ஒருத்தன் செக் வச்சிடறான், எவனாவது ஒருத்தன் எனக்கு ஒரு வில்லன் வந்துடுறான். சில ஆட்கள் சொல்றாங்க, நம்ம போனாலே நம்ம ஆபீஸ்ல நம்மளை யாராவது போட்டு கொடுத்துட்றான், நம்மளை எங்க போனாலும் வளர விட மாட்டான். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 1000 பேர் வரட்டும், உன் வளர்ச்சியை எவனுமே தடுக்க முடியாது. வசனம் உன் இருதயத்துல இருந்தா உன் சத்துருக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை, ஜுஜிபி ஆக்கிடுவார் ஆண்டவர். அப்போ அவர் சொல்றாரு, இதெல்லாம் உன் இருதயம் இவைகளால் நிறைந்திருக்கும் பொழுது நீ நீடித்திருப்ப, நீ நன்றா இருப்ப, நீ விருத்தி அடைவ, உன் சத்துருக்களை மேற்கொள்ளுவ. அப்படிப்பட்ட வேத வாக்கியங்களை நீ உன் இருதயத்துல வச்சு நீ என்ன பண்ணு, உன் பிள்ளைகளுக்கு கற்றுக்கொடு. கவனிங்க, அப்ப வேதத்தை முதல்ல இருதயத்துல கொண்டு போறதுக்கு வேத வாசிப்பு ரொம்ப அவசியம். வேதத்தை வாசிக்கணும். எப்படி வாசிக்கணும்? கவனிங்க, சில ஆட்கள் ஆரம்பத்துல வேதத்தை வாசிக்கிறது எப்படி வாசிப்பாங்க? ஆரம்பத்துல இந்த சின்ன புத்தகங்கள்லாம் வாசிக்கலாம், தப்பு கிடையாது. ஆரம்பத்தில் என்ன பண்ணணும்னா, மத்தேயு, சுவிசேஷங்கள் ரொம்ப எளிதாக கதைகள் மாதிரி இருக்கிறத படிக்கலாம். கதை மாதிரி இருக்கும், இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கை சரித்திரங்கள் இருக்கும், அதை மட்டும் படிச்சுக்கலாம், தப்பு இல்லை. பிறகு சங்கீதங்கள், நீதிமொழிகள்னு கொஞ்சம் அதில் ஜெபங்களும் நல்ல போதனைகளும் இருக்கும், அதெல்லாம் படிக்கலாம். ஆனால் விசுவாசிகள் ஒரு ரட்சிக்கப்பட்டு 1 வருஷம் 2 வருஷம் ஆனதுக்கு பிறகும் கூட அதே மாதிரிலாம் படிச்சுன்னு இருக்கக்கூடாது. வேதத்தில் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் தொடர்ச்சியாக படிக்கணும், எல்லாம் படிக்கணும். வேதம் இந்த 66 புத்தகங்களும் சேர்ந்தது தான் வேதம். 66 புஸ்தகத்துல எந்த புஸ்தகத்தையும் நாம தள்ளிடக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. அப்பதான் உங்களுக்கு வேதத்தினுடைய எல்லா சாரமும் தெரியும். பழைய ஏற்பாடும் தெரியும், புதிய ஏற்பாடும் தெரியும். பிரைஸ் காட், ஆமென். பாருங்க, சிலருக்கு பழைய ஏற்பாடு படிக்கும் போது சிலதெல்லாம் புரியாது, அதனால அதை படிக்கவே மாட்டாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே புரியலங்க. லேவியராகமும் புரியல, என்னாகமும் புரியல, தீர்க்க தரிசன புஸ்தகம்லாம் ஒரே குழப்பமா இருக்கு. இல்லை அதெல்லாம் படிக்கணும், எல்லாம் தேடி தேடி வாசிக்கணும். வாசிச்சாதான் இங்க புதிய ஏற்பாட்டுல தேவன் யாரு, இது இங்க புதிய உடன்படிக்கையினுடைய மேன்மை என்ன, தேவன் இங்க சிலுவையில நமக்காக என்னெல்லாம் செஞ்சிருக்கிறாரு அப்படின்ற மிகப்பெரிய வெளிப்பாடு இந்த பழைய ஏற்பாடை வாசிக்கும் போது தான் உங்களுக்கு கிடைக்கும். பழைய ஏற்பாடை வாசிக்காம புதிய ஏற்பாடை வாசிச்சா ஒண்ணுமே புரியாது. நம்ம ஆளுங்க சொல்லுவாங்க பாருங்க, இப்படி சொல்லுவாங்க, கேட்டிருக்கிறீங்களா? நிழலோட அருமை வெயில்ல தான் தெரியும். நிழலோட அருமை எங்க தெரியும்? வெயில்ல தான் தெரியும். நான் சொல்றேன், புதிய ஏற்பாட்டோட அருமை பழைய ஏற்பாட்டில் தான் தெரியும். பழைய ஏற்பாட்டுக்கு போய் நீங்க அதை வாசிச்சீங்கன்னா, அங்க பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் கொடுக்குற தண்டனைகள் அப்படியெல்லாம் நீங்க வாசிச்சீங்கன்னா, அந்த தண்டனைகள்லாம் எவ்வளவு கொடூரமானதா இருக்குது. அங்க வரக்கூடிய பஞ்சங்கள், அங்க வரக்கூடிய வியாதிகள், கொள்ளை நோய்கள், அங்க வரக்கூடிய சாபங்கள், சிறையிருப்புகள், அழிவுகள், பட்டயங்கள், இதெல்லாம் படிக்கும் போதுதான் தேவன் நம்ம மேல எவ்வளவு கிருபையா இருந்திருக்கிறாரு,
தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த ரட்சிப்பு எவ்வளவு பெருசு, இந்த மன்னிப்பு எவ்வளவு விலையேற பெற்றது என்பது நம்மளால என்ன பண்ண முடியும்னா ருசிக்கவே முடியும். அதை படிக்காம இதை படிச்சா ஒண்ணுமே தெரியாது. ஆகவே முழு வேதத்தையும் வாசிக்கணும். இதுல பாருங்க, சிலருக்கு கொஞ்சம் இந்த கண்டிக்கிற வார்த்தைலாம் வந்தா ஐயோ அதெல்லாம் படிக்க மாட்டாங்க. இந்த சாபமான வார்த்தையெல்லாம் வந்தா இல்ல இல்ல எல்லாத்தையும் படி. பைபிள்ல நீங்க படிங்களேன், இந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். யோசுவா 8ஆம் அதிகாரம் 34 இருந்து 35 வரைக்கும் படிங்களேன். யோசுவா 8:34 இருந்து 35. அதற்கு பின்பு அவன் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடி நியாயப்பிரமாணத்தில் சொல்லிய ஆசீர்வாதமும் சாபமும் ஆகிய சகல வார்த்தைகளையும் வாசித்தான். சொல்லுங்க, சகல வார்த்தைகளையும் வாசித்தான். சொல்லுங்க, சகல வார்த்தைகளையும் வாசித்தான். ஆமா, அப்ப வேதத்துல இது வாசிக்கவே வேண்டாம் அப்படின்ற மாதிரியான பகுதி எதுவுமே கிடையாது. வேதத்துல எல்லா பகுதியும் வாசிக்கணும், 66 புத்தகத்தையும் வாசிக்கணும். ஆனா கவனிக்கணும், 66 புத்தகத்தையும் வாசிக்கணும், அதை சரியா புரிந்து கொள்ளணும். புரிந்து கொள்ளணும், சரியா போதிக்கிற சபைக்கு போகணும். அதை சரியா சொல்லி கொடுக்குற சர்ச்சுக்கு என்ன பண்ணணும், போகணும். இல்லைன்னா தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டு தப்பு தப்பா கர்த்தர் அடிச்சாருன்னு அங்க போட்டிருக்குதியா அதனால நம்மளே அடிப்பார்னு சொல்லக்கூடாது. கர்த்தர் அவர்களை பட்டயத்திற்கு ஒப்பு கொடுத்தாருன்னு போட்டிருக்கு, அதனால நம்மளே ஒப்பு கொடுத்துருவாருன்னு நினைக்க கூடாது. கிடையாது, அப்படியெல்லாம் இல்லை. அதனால சரியா புரிந்து கொள்ளணும். வேதத்தை எல்லாத்தையும் வாசிக்கணும், ஆனா சரியாக நாம என்ன பண்ணணும், பகுத்து. அதனாலதான் பிரசங்கியார்களுக்கு, அதாவது எங்களை மாதிரி ஊழியம் செய்யற பிரசங்கியார்களுக்கு பவுல் அன்னைக்கு ஒரு பிரசங்கியாரா இருந்த தீமோத்தேயுக்கு சொல்லி கொடுக்குறாரு. என்ன சொல்லி கொடுக்குறாரு, சத்திய வசனத்தை 2 தீமோத்தேயு 2:15 சத்திய வசனத்தை நிதானமா பகுத்து போதிக்கணும்பா அப்படி சொல்லி கொடுக்குறாரு. சும்மா ஏனோ தானோன்னு போதிச்சிட முடியாது, நிதானமா பகுத்து போதிக்கணும். அப்ப வேதத்துல எல்லா வசனங்களையும் வாசிக்கணும், சகல வார்த்தைகள். அதுல சொல்லப்பட்டிருக்கிறது ஆசீர்வாதமான வார்த்தைகள் மட்டும். சிலர் பாருங்களேன், வாக்கு தத்தங்கள் ஒரு புக்கை வச்சிருப்பான், வெறும் வாக்கு தத்தங்கள். அது வாசிக்கலாமா, வாசிக்கலாம். ஆனா அது மட்டுமே பைபிள் மாதிரி வாசிச்சுன்னு இருப்பான். டெய்லி அதை தான் படிப்பான், பைபிளே தொட மாட்டான். கர்த்தருடைய புஸ்தகத்தில் இருக்கிற வாக்கு தத்தங்கள் அதை படிச்சா போதும். கிடையாது, சகலத்தையும் வாசி. ஆசீர்வாதமும் சாபமும் நிறைந்திருக்கிற எல்லாத்தையும் வாசி. அப்ப வாசிச்சாதான் அது இல்லாம இதுதான் உனக்கு உண்டா இருக்குது, இது எப்படி உண்டாச்சுன்னு உனக்கு தெரியும். எல்லாத்தையும் வாசிக்கணும். அடுத்த வார்த்தையும் படிச்சிட்டீங்களா? 35 படிச்சிட்டீங்களா? மோசே கட்டளையிட்ட எல்லாவற்றிலும் யோசுவா இஸ்ரவேலின் முழு சபைக்கும் ஸ்திரீகளுக்கும் பிள்ளைகளுக்கும். நல்லா கவனிங்க, ஸ்திரீகள் பிள்ளைகள் பைபிள் வீட்டுல வாசிக்கணும், குடும்பமா உட்கார்ந்து வாசிக்கணும். அப்படி வாசிக்கும் பொழுது பிள்ளைங்களெல்லாம் கூட்டி உட்கார வச்சுக்கணும். சில ஆட்கள் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா, நாங்க குடும்ப ஜெபம் பண்ண போறோம், நீ போய் தாத்தா கூட விளையாடு. அவன் குடும்பத்துல ஒருத்தன் இல்லையா? குடும்ப ஜெபம் பண்ணும் போது தாத்தா கூட போய் விளையாடா. அப்பா அம்மா பிரேயர் பண்ண போறோம், நீ போய் விளையாடு. பிரேயர் பண்றது குடும்ப குழந்தைய கூடவை. பிள்ளைகள் அப்புறம் சொல்றாரு, வீட்டுல வேலை செய்யறவங்க எல்லாம் யாராவது அவங்களையும் கூப்பிட்டு உட்கார வை. குடும்ப ஜெபத்துல சொல்றாரு, எல்லாரையும் உட்கார வச்சு ஒன்னா என்ன பண்ணு, வேதத்தை வாசி. அப்ப நல்லா கவனிங்க, முதல்ல வேதத்தை வாசிக்கணும். எப்படி வாசிக்கணும்? இந்த அதை சொல்லும் போது பேதுரு சொல்றாரு, இந்த திருவசனத்தை குழந்தைங்க, புதுசா பிறந்த குழந்தைங்க எப்படி அம்மா கிட்ட பால் குடிக்கிறதுக்கு எவ்வளவு வாஞ்சியா இருக்கும், எவ்வளவு வாஞ்சியா இருக்கும், எப்படிங்க வாஞ்சியா இருக்கும்? ஒரு நாளைக்கு ஒரு தடம் குழந்தைங்க ஒரு நாளைக்கு ஒரு தடமா பால் குடிக்கும். என்னங்க அம்மா மாரே உங்களை தான் கேட்குறேன், ஒரு நாளைக்கு 2 தடம் 3 வேளை நம்மள மாதிரி 3 வேளை கரெக்டா சாப்பிடுமா? காலை மதியம், அம்மா காலை மதியம் நைட்டு 3 வேளை எனக்கு கரெக்டா பால் குத்துருமா அப்படி சொல்லுமா? என்ன சொல்லும்? அதுக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது. பாருங்க, அது அழும்போதெல்லாம் பால் கொடுக்கணும், அது கணக்கே கிடையாது. பாருங்க, இதுல வேற இந்த குழந்தைங்க பால் குடிக்கிறத அடுத்தவங்க பார்க்க கூடாதுன்னு அம்மாங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, மறைவா போய் கொடுப்பாங்க. இந்த குழந்தைங்க பால் குடிக்கிறது எவனா பாத்துற போறான், அதாவது அப்படின்னா என்ன அர்த்தம், கண்ணு வச்சிருவாங்க, இந்த குழந்தை இப்படி குடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு போய் மறைவா பால் கொடுப்பாங்க. பாருங்க, அப்படின்னா என்ன அர்த்தம்னா அது குடிச்சுக்கிட்டே இருக்கும், அது வயிறு நிறையும் பாத்ரூம் போவோம், வயிறு நிறையும் பாத்ரூம் போவோம், வயிறு நிறையும் அப்படின்னா அது வளர்ற வரைக்கும், அதனுடைய சரீரத்துக்கு தேவையான புஷ்டியான ஆகாரத்தை எடுத்துக்கொள்ற வரைக்கும் அது என்ன பண்ணனா குடிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி வேதத்தை வாங்கி உங்க பைபிள வாங்கினீங்களே, அப்படி வாசிச்சிருக்கீங்களான்னு கேட்கிறேன். என்னங்க அது வாசிச்சு 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 திருப்தியாகி 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 இந்த வேதத்தை வச்சிருக்கீங்களா?
அந்த மாதிரி வேதத்தை தொட்டதே இல்லை பிரதர்னா என்ன பண்ணுறது? நம்ம இருதயம் வசனத்தினால நிறையாதுன்னா ரொம்ப கஷ்டம். அப்போ வசனம் இருதயத்தில் நிறையறதுக்கு ஒன்று, நீங்கள் வேதத்தை வாசிக்கணும். பிரைஸ் காட், அல்லேலூயா. ஆமாம், ஒன்று. ரெண்டாவது, சிலர் நினைக்கிறாங்க, ஐயா எங்களுக்கு வசனம் வாசிச்சா புரியவே மாட்டேங்குது. தப்பே கிடையாது. சிலருக்கு வாசிக்கும் போது புரியாது. பாருங்களேன், உங்களுக்கு மட்டும் கிடையாது, மெத்த படித்தவர்களுக்கே பைபிள் கொஞ்சம் புரியறது கொஞ்சம் கஷ்டம்தான் சில நேரங்களில். ஏன்னா இந்த பைபிளே ஒரு சீல்டு புக்குன்னு போட்டிருக்குது. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 11வது வசனத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, இது ஒரு சீல்டு புக்கு, எல்லாருக்கும் புரிஞ்சிக்க முடியாது. நீங்க பாருங்க, நீங்க ஒரு 4 PhD வாங்கியிருக்கலாம், அதுக்காக பைபிள் உங்களுக்கு புரிஞ்சிடாது. பைபிள் புரியணும்னா அது சொல்றாரு, இந்த பைபிளை புரியணும்னா யார் உதவி வேணுமானா ஆவியானவருடைய உதவி வேணுமா. ஏன்னா இதோட ஆத்தர் அவர் தான், இதோட எழுத்தாளர் அவர் தான், ஆவியானவர் தான் இதை எழுதி இருக்கிறாரு. ஆகவே அவர் உதவி இல்லாம இதை என்ன பண்ண முடியாது, உங்களால புரிந்து கொள்ள முடியாதுன்றாரு. வாசிங்க 29:14. தூக்கம் வர்றவங்க தூங்கிடுங்க, அதுக்கப்புறமா நேரம் கிடைச்சா இதெல்லாம் கேட்டுக்குங்க. வாழ்க்கையில அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எத்தனை பேருக்கு வாய்க்கணும்? ஆனா நம்ம ஊர்ல சொல்லுவாங்க பாருங்க, ஆசை இருக்கு அரசனாக, அதிர்ஷ்டம் இருக்கு ஆண்டியாக. தெரியுமா உங்களுக்கு அந்த பழமொழி? ஆசை இருக்கு அரசனாக, அதிர்ஷ்டம் இருக்கு. பாவம் இந்த தூங்குற கேட்டகரிலாம் பாவம் என்ன பண்றது, அவ்வளவுதான் அதிர்ஷ்டம். ஆசைதான், ஏதோ ஆசைப்பட்டு சர்ச்சுக்கு வந்துட்டாங்க பாருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த முறை கொஞ்சம் நைட்டில் நல்லா தூங்கி எழுந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக வாங்க சர்ச்சுக்கு. இல்லைன்னா இங்கே வந்ததுக்கப்புறம் போய் முகங்கள்லாம் கழுவின்னு வந்துடுங்க, கேளுங்க. இல்லைன்னா விட்டுட்டோன்னா மறுபடியும் போய் யூடியூப்பில் போட்டு கேட்டுருங்க, கேட்காம விடக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் நீங்கள் கேட்டு உங்கள் வாழ்க்கை மலரணும், வாழணும். நீங்கள் ரொம்ப களைப்பு பாருங்கள், சிலருக்கு பகலெல்லாம் வேலை 12 மணி நேரம் 14 மணி நேரம் உழைக்கிறாங்க. சகோதரர்கள்லாம் உழைச்சிட்டு வந்து பாருங்க சரிஞ்சு போய் அங்கே இப்படியெல்லாம் ஒரு சோர்வான ஆட்கள் இருக்கிறான் பல நேரங்களில். கவனிக்கணும். இப்போ போலாம், வாசிங்க 29:11 ஏசாயா. ஆதலால் தரிசனமெல்லாம் உங்களுக்கு முத்தரிக்கப்பட்ட புஸ்தகத்தின் வசனங்களை போலிருக்கும். சரி, வாசிக்க அறிந்திருக்கிற ஒருவனுக்கு அதை கொடுத்து, பாருங்க, நல்லா படிக்க தெரிஞ்ச ஆளு, படிக்க தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட நீங்க கொடுத்து பைபிளை படிங்க. சார் இது என்னன்னு எனக்கு கொஞ்சம் படிச்சு சொல்லுங்கன்னா அவர் என்ன சொல்லுவாருன்னா, நீ இதை வாசி என்றால் அவன் இது என்னால் கூடாது அவர் சொல்லுவாராம். என்ன சொல்லுவாராம், ஐயா இது என்னால என்ன பண்ண முடியாது சார், படிக்க முடியாது சார். ஏன்னா ஏன் படிக்க முடியாது, நீ தான் நல்லா படிச்சிருக்கிய. இல்லை, நான் படித்தது வேற படிப்பு, இதை படிக்கணும்னா இதுக்கு வேற ஒரு ரெவலேஷன் நாலேஜ் தேவை. இது இந்த பைபிளை புரிஞ்சுக்கணும்னா வெளிப்பாட்டு அறிவு தேவை. சாதாரணமாக இது புரிஞ்சிடாது, உலக அறிவில் இது புரிஞ்சிடாது. இது வெளிப்பாட்டு அறிவு இல்லாமல் இது புரியாது. பவுல் அதை 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் எக்ஸ்பிளைன் பண்றார். ஏன்னா அன்னைக்கு இருந்த பரிசேயர்களுக்கும் வேதப்பாரர்களுக்கும் ஏன் பைபிள் புரியல, அவங்க கையில இருந்ததே, அவங்க கையில பைபிள் வச்சிருந்தாங்களே, படிச்சாங்களே. ஆனா அவங்களுக்கு ஏன் புரியலன்னா இந்த வெளிப்பாட்டின் நாலேஜ் இல்ல. வெளிப்பாட்டின் நாலேஜ் ஆவியானவர் தான் கொடுப்பார், அவர் தான் இதனுடைய ஆத்தர். அவர் கொடுத்து அவரோட உதவி. அதனால தான் சங்கீதம் 119 சொல்றாரு, ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். இன்னைக்கு நிறைய பேருக்கு கண்கள் திறக்கணும். கர்த்தர் இந்த வேதத்துல என்னதான் இருக்குதுன்னு பார்க்கறதுக்கு ஆண்டவர் உதவி செய்யணும். சிலர் பாருங்க, நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா, ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு வா சர்ச்சுக்கு போயிட்டு வந்துடலாம். அப்படி போயிட்டு வரதுனால என்ன ஆக போகுது, நீ வீட்லயே கூட இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இங்க வந்துட்டு போறதுனால என்ன நன்மை உண்டாகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? சில ஆட்கள் சர்ச்சில் போய் காலை வச்சுட்டு வந்துடலாம். காலை வச்சுட்டு வர்றது, கையை வச்சுட்டு வர்றதுலேயும் ஒன்றும் நடக்க போறது இல்லை. காலு கையெல்லாம் வைக்காத, வந்தா ஆராதனைக்கு வந்து வசனத்தை நல்லா கேளு, குறிப்பெடுத்துக்கோ, வீட்டுக்கு போ, இவர் சொன்னதெல்லாம் சரிதானான்னு பாரு, இதுல நான் எதெல்லாம் சரிப்படுத்திக்கணும் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணு. ஆண்டவர் உணர்த்தக்கூடிய காரியங்களை உன் உள்ளத்துக்குள்ள எடுத்து போட்டுக்கோ, அதை செயல்படுத்த ஆரம்பி, அதுதான் உனக்கு நன்மை. இங்க வந்து இந்த இடத்த மிதிச்சிட்டு போயிடணும். மிதிச்சிட்டு போறதுனால ஒன்றும் நடக்க போறது இல்லை. சில ஆட்கள் நினைக்க கோயில்ல போய் காலை வச்சுட்டு வந்துடணும்னு ஓடி வந்தேன். ஏன் ஓடி வர, போ வீட்லயே ஏறி. நீங்க சிலருக்கு அது புரியல. கவனிங்க. அப்ப வாசிக்க தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டா அவன் இதை முத்தரித்து இருக்குதுன்னுவான். வாசிக்க தெரியாதவங்க கிட்ட கொடுத்து இதை வாசிடான்னா அவன் சொல்லுவான், எனக்கு இதை வாசிக்கவே தெரியாது சார், எனக்கு படிக்க தெரியாதுங்கன்னுவான்.
ஏன் இது வாசிக்க தெரியாது? ஏசாயா அதுக்கு பதில் சொல்றாரு. ஏசாயா 34 அதிகாரம் 16வது வசனத்துல சொல்றாரு, 34:16ல பாருங்க, இந்த புஸ்தகத்தை எழுதினது ஆவியானவரா, அவருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய ஆவி தான் இதை சேர்க்கும். நல்லா கவனிங்க, இது எப்படி இருக்குது, பைபிள் எப்படி இருக்குதுன்னா, நம்ம இந்த பசங்களாம் விளையாடுவாங்க பாருங்க, பசில் கேம் மாதிரி. ஒன்று அங்கே ஒன்று இங்கே ஒன்று அப்படி இப்படின்னு கலைச்சி போட்டா இதெல்லாம் ஒன்றா சேர்க்கணும்ல, அந்த மாதிரி பைபிள் அப்படி ஒரு பசில் கேம் மாதிரி இருக்குது. அப்படியே சதறி இருக்கும், அங்கே ஒன்று இங்கே ஒன்று. இதை எடுத்துட்டு வந்து ஒன்னோட ஒன்றை கனெக்ட் பண்ணுறதுக்கு யார் வேணுமான்னா ஆவியானவர் வேணுமா, ஆவியானுடைய ஒத்தாசை வேணுமா. ஆவியானுடைய உதவி இல்லாமல் பைபிள் புரியாதான். படிங்க 34:16. கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது, ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாதிராது, ஒன்றும் ஜோடி இல்லாம இராது. அவருடைய வாய் இதை சொல்லிற்று, அவருடைய வாய் இதை சொல்லிற்று, அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். யாருடைய ஆவி? யாருடைய ஆவி? நம்ம ஆவி சேர்க்க முடியாது. கர்த்தருடைய ஆவி தான் எதை பண்ணும்? வசனத்தை சேர்க்க முடியும். கவனிங்க, அப்போ வசனம் தான், ஆவியானவர் தான் இந்த வசனத்தை சேர்க்க முடியும்னா ஆவியானுடைய உதவியோட வசனத்தை வாசிக்கணும். கவனிங்க, அப்போ உங்களுக்கு புரியும். அப்படி புரியலன்னா அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும்னா ஒரு நல்ல பிரசங்கிக்கிற சபைக்கு போகணும். இப்போ தான் பிரசங்கியார் தேவை. இதை உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், திரும்பவும் சொல்கிறேன். ஒரு பிரசங்கியார் ஏன் அவசியம் அப்படின்னா, வேத வாக்கியங்களை வாசிக்கும் பொழுது சிலதெல்லாம் நமக்கு புரியாததை புரிய வைக்கிறதுக்கு ஒரு பிரசங்கியார் தேவை. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 30-31 படிச்சீங்கன்னா, கந்தாகே என்கிறதான ஒரு எத்தியோப்பியா தேசத்தினுடைய ராஜஸ்திரீக்கு மந்திரியா இருந்த ஒரு அன்னகர் என்ன பண்றாரு, அங்க வர்றாரு 8ஆம் அதிகாரத்துல. அவர் போய் எருசலேம்ல தொழுதுகிட்டு திரும்ப ஊருக்கு போறார். அன்னகர்னா தெரியுமா உங்களுக்கு? ஆமா, ஒரு டிரான்ஸ்ஜெண்டர். அவங்க போறாங்க. அவங்க போகும்போது அவங்க கையில ஒரு பைபிள் இருக்குது. பைபிளை வச்சுக்கிட்டு ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை என்ன பண்றாங்க? வாசிக்கிறாங்க. அவங்க வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றார், பிலிப்பு கிட்ட சொல்றார், நீ போ, அவங்க பைபிள் படிக்கிறாங்க, அவங்களுக்கு அதை சொல்லி கொடு அப்படின்றாரு. இவர் போய் அந்த ரதத்தில் கூடவே ஓடுறாரு. ஓடும்போது கேட்குறாங்க, வண்டியை நிறுத்து, அவரை ஏற்றிக்கோ. அவரை ஏற்றிட்டவுடனே, நீங்கள் வாசிக்கிறது உங்களுக்கு புரியுதா? பாருங்க, அவன் யோசிக்கிறான், நான் வாசிக்கிறேன் உனக்கு இல்லை, என்ன ஆண்டவர் அனுப்புனார், இப்போ இதை வாசிக்கிறேன் என்னன்னு. அவன் சொல்கிறான், ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் நான் எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? படிங்க பார்க்கலாம். ஒருவன் எனக்கு விவரித்து சொல்லலனா எனக்கு எப்படி புரியும்? படிங்க. அப்பொழுது பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து அவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு நீர் வாசிக்கிறவைகளின் கருத்து உமக்கு தெரியுமா என்று, வாசிக்கிறவருடைய கருத்து உமக்கு தெரியுமா என்றான். அதற்கு அவன், ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி. ஆமா, இது அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம் 30-31 இருக்குப்பா. நீங்க ஏசாயாலயே இருக்கீங்களே, வாங்க. அடுத்தது, பிலிப்பு ஏறி தன்னோட உட்காரும்படி அவனை வேண்டிக் கொண்டான். அவன் வாசித்த வேத வாக்கியம் என்னவென்றால், பாருங்க, ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் எப்படி தெரியும்? அவ்வளவுதான் பாயிண்ட். எல்லாரும் சொல்லுங்க, ஒருத்தர் நமக்கு தெரிவிக்கணும். புரியாதெல்லாம் நமக்கு என்ன பண்ணணும்? ஒருத்தர் நமக்கு தெரிவிக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப அது தெரிவிக்கிற இடம் தான் சபை. அந்த சபைக்கு போனா அங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதை விளக்கமா சொல்லுவாங்க. ஆவியானவர் இங்க விளக்கி கொடுப்பாரு உங்களுக்கு வசனத்தை. ஒரு பிரசங்கியார் வசனத்தை நீங்க வீட்டில் வாசிக்கிறீங்க, வாசிக்கிறவுடைய கருத்து சிலதெல்லாம் புரிய மாட்டேங்குது. அப்படியே நம்ம மேலோட்டமா படிச்சுட்டு போயிடும், அதனுடைய உள்ளான அர்த்தங்கள் நமக்கு விளங்கலைன்னா சபைக்கு வந்து அதனுடைய உள்ளான காரியங்களை இங்க கற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம என்ன பண்ணணும்னா கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்குது. பாருங்க, எரேமியா தீர்க்கதரிசி சொல்றாரு, எரேமியா 15:16 என்ன சொல்றாரு? இங்க பாருங்க, அந்த வெளிப்பாடு வார்த்தை கிடைச்ச உடனே அதை உடனே எடுத்துக்கிறாரு. உங்களுக்கு அப்படி எடுத்துக்கிற பழக்கம் இருக்குதா? சரி, எரேமியா 15:16 போறதுக்கு முன்னாடி 2 வசனத்தை வாசிச்சுட்டு அப்புறம் அங்க போங்க. ஒன்னு நெகேமியா 8:8 வாசிங்க பார்க்கலாம். நெகேமியா 8:8 வேகமா படிக்கலாம். அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தீர்க்கமாக வாசித்து, அவங்க என்ன பண்ணாங்களாம்? தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தீர்க்கமாய் வாசித்து, முதல்ல வாசிச்சாங்க, அர்த்தம் சொல்லி, ரெண்டாவது அதுக்கு சரியான விளக்கம் கொடுத்தாங்க. அவங்க ஏன்னா வாசிக்கிறவங்க அந்த வேதத்தை அறிஞ்ச வேத பாரகர்கள் அங்க இருக்கிறாங்க. இப்போ அர்த்தம் சொல்றாங்க. முதல்ல வாசிச்சாங்க, அப்புறம் அர்த்தம் சொல்றாங்க.
வாசித்ததை அவர்களுக்கு விளங்க பண்ணினார். வாசித்ததை அவர்களுக்கு விளங்க பண்ணினாங்க. வாசித்து அர்த்தம் சொல்லி விளக்கம் பண்ணாங்க. உடனே ஜனங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? அர்த்தம் புரிஞ்ச உடனே அவங்க இருதயங்கள்லாம் குத்தப்பட்டு ஆண்டவருக்கு முன்பாக அவங்க திரும்பி அழறாங்க. நல்லா கவனிங்க. ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாங்கன்னா தேவனிடத்துல தங்களை அர்ப்பணிக்கிறார்கள். அடுத்த வசனம் வாசிங்க பார்க்கலாம். ஜனங்கள் எல்லாரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்டபோது அழுதபடியால் அவ்வளவுதான், அதுல முடிஞ்சிச்சு. அழுதபடியால். வசனத்தை கேட்டா அழுவாங்களா? நீங்கெல்லாம் வசனத்தை கேட்டு அழுது இருக்கீங்களா? பாருங்க, 2016 வருஷம் 2016 நான் அதுக்குள்ள எத்தனையோ முறை பைபிளை படிச்சிருக்கிறேன். எவ்வளோ பைபிளை படித்து நான் ஊரெல்லாம் போய் டீச் பண்ணுகிறேன். ஆனால் 2016 நான் இந்த எபிரேய நிருபத்தை வாசித்தேன் பாருங்க. எனக்குள்ள ஒரு பெரிய தேடல், சில காரியங்களை நான் தெரிந்து கொள்ளணும்னு எனக்குள்ள ஒரு பெரிய தேடல் இருந்துக்கிட்டே இருந்தது. நியூசிலாந்துலேருந்து ஒருத்தர் வந்து சும்மா 2 வசனம் தான் அந்த எபிரேயரில் சில காரியங்களை எனக்கு சொன்னார் பாருங்க. என்ன அற்புதம்! நான் அது நாள் வரையில் இதை எப்படிடா நான் மிஸ் பண்ணேன், இது எப்படி நமக்கு புரியாமல் போச்சு, அவ்வளோ ஆச்சரியம். அந்த வாரமெல்லாம் என் இருதயம் ஒரு பெரிய பாரம். அந்த வாரத்தின் இறுதியில் ஒரு அந்த அது ஒரு செமினார். அந்த செமினாரில் நான் அழுதேன் பாருங்க. அப்படி ஒரு அழ. உங்களுக்கு தெரியுமா, நான் ரொம்ப அழக்கூடிய ஆள் இல்லை, ரொம்ப அழமாட்டேன். அழுதா என் அழையை கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஸோ நான் அப்படி ஒரு அழுகையை அழுதுருக்கிறேன். எனக்கு எப்போ இருதயத்தில் ரொம்ப சொல்ல முடியாத சோகம் வருமோ அப்போ தான் ரொம்ப அழுவேன். சில நேரத்தில் என்ன சொல்கிறது, அதாவது அந்த சொல்ல முடியாத சோகம் சொல்கிறது வந்து ஆவிக்குரிய நிலையில் இருக்கிற சோகம். சில நேரத்தில் மனிதர்களுடைய பிரிவுகள், நம்ம டெத்து வீட்டுக்கு போகிறது, அந்த மாதிரியெல்லாம் நடக்கும்போதும் அந்த அழுகை வேறு, அது மனுஷங்க மேலே இருக்கிற அன்பில் வர்றது. ஆனால் நான் சொல்கிறது பெரிய அழுகை, உள்ள இருதயமே உடைஞ்சி அழற அழுகை இருக்குல்ல, அப்படி ஒரு அழுகையை அந்த 2016 இந்த வசனம் புரிஞ்ச போது அழுத. காரணம் என்னன்னா, தேவன் நம்ம மேலே அவ்வளோ அன்பாக இருக்கிறாருன்னு விளங்குச்சு அன்னைக்கு. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆமாம், நீங்களாம் அந்த வேதத்தை வாசிக்கும்போது நீங்கள் அதை இன்னும் உங்களை ஆண்டவர் நடத்துவார். அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலம் வச்சுருப்பார். அந்த மாதிரி அந்த பாதைக்குள்ளே நீங்கள் போக போக அந்த வெளிப்பாடு கிடைக்க கிடைக்க உங்கள் உள்ளம் மெழுகு போல உருகி தேவனிடத்தில் நீங்கள் சேர்க்கப்படுவீங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்போ வசனத்தை விளக்கி காட்டும்போது அதை அப்படியே எடுத்துக்கொள்ளணும். கவனிங்க. இப்போ வாசிங்க, இந்த 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 13வது வசனத்தை படிங்க பார்க்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 2:13 வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது, நல்லா கவனிங்க, தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது. எல்லாரும் சொல்லுங்க, கேள்விப்பட்டு ஏற்றுக்கொள்ளுதல். நல்லா கவனிக்கணும். எல்லாரும் கையில் எடுங்க பைபிள. பாருங்க, இந்த பைபிள் இருக்குது இல்ல, இதுல வசனம் என்ன பண்ணிருக்கிறாங்க, எழுதி இருக்கிறாங்க. நீங்க என்ன பண்றீங்க, எழுதுனத வாசிக்கிறீங்க. நல்லா கவனிக்கணும். இது எழுதப்பட்ட வார்த்தை. இதுக்கு பேர் என்ன தெரியுமா, லோகோஸ். கிரேக்க மொழியில இதுக்கு பேர் என்னதான், லோகோஸ். இது எழுதப்பட்ட வார்த்தை. இப்போ நான் உங்களுக்கு என்ன பண்றேன், பிரசங்கம் பண்றேன். இந்த வார்த்தைய நான் பிரசங்கம் பண்றேன். இதுல இருக்கிற கொஞ்சம் அர்த்தங்களை சொல்லி இதை விளக்கப்படுத்துறேன். இதுக்கு பேர் என்னவா, ரேமா. இதுக்கு பேர் என்னது, ரேமா. நல்லா கவனிங்க. எழுதப்பட்ட லோகோஸ்ல விளங்காததெல்லாம் சொல்லப்படுகிற ரேமால விளங்கும். லோகோஸ் எழுதப்பட்டிருக்கு, சில நேரங்கள்ல அதுல விளங்கலன்னா இந்த சொல்லப்படுகிற ரேமால விளங்கும். ரேமா என்பது இன்னும் கொஞ்சம் அர்த்தம் சொல்லி ஆழமாக விளக்குவது.
அப்ப சொல்றாரு எங்களாலே கேள்விப்பட்டு. இப்போ உங்களுக்கு தான் இந்த டபுள் பிளஸிங் இருக்குது. உங்களுக்கு லோகோஸும் இருக்குது, ரேமாவும் இருக்குது. கவனிங்க, அவங்களுக்கு லோகோஸ் கம்மினா என்ன சொல்றது? ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் மட்டும்தான் இருக்குது, பழைய ஏற்பாடு மட்டும்தான் இருக்குது, புதிய ஏற்பாடு இல்லை அவங்களுக்கு. அப்ப பழைய ஏற்பாட்டில இருந்து இவங்க என்ன சொல்றாங்களோ, இவங்க என்ன விளக்குறாங்களோ, அப்போஸ்தலர் என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அது மட்டும்தான் அவங்களுக்கு முழு சத்தியம். எங்களாலே நீங்கள் கேள்விப்பட்ட போது சொல்றாரு, உங்களுக்கு பிரசங்கம் பண்ணது நாங்க தான், சாதாரணமான மனுஷங்க. ஆனா எங்க வார்த்தைய நீங்க எப்படி ஏத்துக்கிட்டீங்க? அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல். பாருங்க, சில நேரத்துல எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 92-831-6062, 98-406-7235. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி அகாப்பே சபை, எண் 189, EH ரோட், கொருக்குப்பேட்டை, சென்னை 6,21,000.